பேர் திருமதி கே நித்யா. இங்கே சிறப்பு ஆசிரியராக கடந்த ஒரு 8 வருடமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். என்கிட்ட இருக்க பிள்ளைங்க எல்லாமே 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க தான் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா தினசரி அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் முதல்ல கற்றுக்கணும். ஒரு குழந்தை வராங்க அப்படின்னும் போது அட்மிஷன் போடும்போது அசஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கிளாஸில் தான் போடுவாங்க. அப்படி என் கிளாஸில் போடும்போது அந்த குழந்தைங்க முதல்ல சிட்டிங், அதாவது ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். அவங்க தினசரி செய்கின்ற செயல்பாடுகள், ப்ரஷ் பண்ணுறது, பாத்ரூம் போடுறது, பட்டனிங் பண்ணுறது, ஈட்டிங் ஸ்கில்லு, ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்லு, இதெல்லாமே வந்து ப்ரீ ப்ரைமரி அண்ட் ப்ரைமரி குரூப்ஸில் தான் ட்ரைனிங் கொடுக்கறது. அப்புறம் அவங்களுக்குரிய கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், இந்த 2 மோட்டார் ஆக்டிவிட்டீஸுமே ப்ரீ ப்ரைமரி அண்ட் ப்ரைமரி செக்ஷனில் தான் ட்ரைனிங் கொடுக்கறதுமா. எஃப்ஏசிபி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ஏசிபி வச்சு தான் நாங்கள் குரூப்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக ப்ரீ ப்ரைமரி, செகண்டரி, ப்ரீ ஒகேஷனல் அப்படின்றது குரூப் டிவிஷன் வந்து எஃப்ஏசிபி ஆஸ் பர் ஏஜ் வைஸ் எஃப்ஏசிபி வச்சு தான் நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தை பேர் இளமாறன்பா. 2022 வந்து ஜாயின் பண்ணான். குழந்தை பிரைமரி லெவலில் தான் வந்து ஜாயின் பண்ணான். வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் அவன் குழந்தை சிட்டிங் டாலரன்ஸ் கிடையாது. ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பான், வெளியில் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பான். ஒரு 10 days போச்சு, 15 days போச்சு, குழந்தைய அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னா என்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சுருந்தேன். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் எங்கே மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், என்னுடைய சவுண்ட்லேயே அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். இளமாறன் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவான். பயந்துட்டு கொஞ்சம் உட்காரத்துக்கு ட்ரெயின் ஆனான். அப்படியே கொஞ்சமாக என்ன பண்ணேன், அவனை சிட்டிங் டாலரன்ஸ் வந்த பிறகு இது மாதிரி அவனுக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பசில்ஸ் மேக்கிங் ஆகட்டும், இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், எந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தான் குழந்தை. அவனே வாலண்டரியாக வந்து பசில்ஸ் பண்ணுவான். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் அவனா இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுவான். அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்த புதுசில் அவனால் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டான், போக மாட்டான், சொன்னாலும் வரமாட்டான். பேர் சொல்லும் போது அவன் சொன்னதே தான் சொல்லுவான். இளமாறன் சாப்பிட்டியானா, சாப்பிட்டியா, இளமாறன் சாப்பிட்டியா அப்படின்னுவான். அப்படி நான் கேட்கும் போது என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின் கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவேன், ஆன்சரும் சேர்த்து சொல்வேன். இளமாறன் சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், இளமாறன் சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், அப்படி ட்ரைனிங் கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவேன்னா, இளமாறன் சாப்பிட்டியான உடனே அந்த கொஸ்டினை நான் சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்பேன். அவன் டக்குன்னு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு. முதல்ல அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியே அவனை கூட்டே போக முடியாது. கையை பிடிச்சிட்டே வரமாட்டான், ஓடிடுவான். திடீர்னு ரோடெலாம் டக்குன்னு கிராஸ் பண்ணிடுவான். ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம கையை பிடிச்சிட்டு வரான். ரோட் கிராஸ் பண்ணும்போது வெயிட்டிங் பண்ணுறான். என்னோட பேர் கே பரமசிவம். நாங்கள் ஜிஐடி தாம்பரத்தில் வந்து செகண்டரி கிளாஸ் டீச்சராக இருக்கேன். இந்த குழந்தைகள் பொறுத்தளவுக்கு பிரைமரி செக்ஷன்லேருந்து இங்கே செகண்டரி லெவலுக்கு வருவாங்க. 11 to 14 years அந்த ஏஜ் குரூப்பில் வந்து செகண்டரி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணணும்னாக்கா ஏடிஎல் ஸ்கில், ஆக்டிவிட்டி டெய்லி லிவிங் ஸ்கில். இந்த குழந்தைங்க வந்தாலுமே ஸோ ஐக்கிய லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் செய்கிறதுல பிரச்சனை இருக்கான்ட்டு நாங்கள் எஃப்ஏசிபி ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட் செக்லிஸ்ட் அதன் மூலமாக அசஸ்மெண்ட் பண்ணும். அந்த குழந்தைங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு பேசிக்காக அந்த குழந்தைக்கு வந்து சட்டை பட்டன் போடுறது, ஜிப் போடுறது, நிக்கர் போடுறது, அதில் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். குழந்தைங்க அந்த லெவல் செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்து வந்து பேசிக்காக வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மணி கான்செப்ட், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக் அவங்களோட இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும். இப்போது ஒவ்வொரு குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தனி K60 ஃபைல் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த குழந்தைய வந்து பிறக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த குழந்தை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன் பற்றி அகடமிக் ஸ்கில். ஸோ நாங்கள் ஒரு 4 கோல் செலக்ட் பண்ணுவோம். 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி அந்த குழந்தைங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இது ஷேயாஸ்ன்ற ஒரு மாணவர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து பிரைமரியிலிருந்து வந்தபோது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டிஜிட் அடிஷனல் லெவலுக்கு இப்போ அந்த ப்ராக்ரஸில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பழங்கள் பெயர், காய்கறிகள் பெயர், இங்கே இருக்கிற அவரோட வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், எளிமையான இந்த வாக்கியங்கள், 2 எழுத்து வார்த்தைகள், 3 எழுத்து வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே இவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவர் நல்லாவே சூப்பராக சொல்கிறார். இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற லெவலில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என் குழந்தை இந்த அளவுக்கு பேசுகிறான், இந்த அளவுக்கு படிக்கிறான்னா அதுக்கு முக்கியமாக காரணமே இந்த இன்ஸ்டிடியூஷன் தான். அதாவது முன்ன பார்த்தா ஒன்றுமே எழுத கூட தெரியாது. இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறான், நல்லா எழுதுகிறான், ஊர் பேரெல்லாம் எழுதுகிறான், ஒன்று பார்த்தான்னா டக்குன்னு பிடிச்சிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் கூட எழுதுகிறான். Very good.
என்னுடைய பேர் ஏழுமலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ஒகேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரைமரி, பிரைமரி, செகண்டரி இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண குழந்தைங்க இங்கே வருவாங்க. ஸோ இங்கே வரணுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒகேஷ்னல் ஸ்கில்லை வந்து எப்படி நம்ம பில்டப் பண்ண போகிறோம், ஒரு மாற்றுத்திறனாளி மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ஒகேஷ்னல் ஸ்கில்லை சொல்லிக் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா MU புஷ்பராஜ். இவருக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 16 ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இப்போ என்னுடைய ப்ரீ ஒகேஷனல் கிளாஸில் ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. என்னோடய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓரலாக எல்லாமே ஓரளவுக்கு பேசுவார், என்ன கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், பாட்டு பாடுவார், எல்லாமே செய்வார். ஆனால் அந்த கையால் செய்கிற சில வேலைகளை வந்து அவரால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய ப்ரீ ஒகேஷனல் கிளாஸில் வந்தாங்கன்னா நம்ம கத்தி கையில் பிடிக்கணும், சிசர்ஸ் எடுக்கணும், வெட்டணும், ஊசி மணி கோக்குறது, அது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் எடுத்து கோடு போட்டு சிசர் வச்சு அதை கட் பண்ணுறது அது எல்லாமே இப்போ நல்லா செய்கிறாரு. ஸோ எங்களுடைய அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழே தோல் தொழில் மேம்பாட்டு திறன் பயிற்சி லெதர் செக்டர் ஸ்கில் கவுன்சில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்தாப்புல அந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இந்த பயிற்சி போய்கிட்டு இருக்கு. இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பொருட்களை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதில் முக்கியமானது முதல்ல கீ செயின், அப்புறம் பென்சில் பவுச்சு, அப்புறம் சஸ்பென்ஸ் பவுச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம சின்ன சின்ன மணி பர்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி பவுச்சு இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் குழந்தைங்க போடுற ஐடி கார்டு. ஸோ இந்த ஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெதரில் எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் இங்கே மேற்கொண்டுட்டு வராங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மாலை கோப்பை வைப்போம், கேண்டில் செய்ய வைப்போம், அகர்பத்தி, ஃபினாயில் அது மாதிரிலாம் நிறைய செய்துக்கிட்டு இருந்தோம். அதிலேருந்து இது வந்து மாறுபட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், தோலுங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஸோ இதை வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல வரும்போது நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கணும், இது நம்ம பசங்களால் இது சக்ஸஸ் பண்ண முடியுமா, ஏன்னா இது ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் ஆச்சு, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட அந்த தோல் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது பசங்க நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது எங்களுக்கே ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருந்தது. பின்னாடி தான் தெரிய வந்தது. ஏன்னா இதில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பேரண்ட்ஸும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட்டோட செய்கிறாங்க அந்த விஷயத்தை. இப்போ இந்த லெதர் சென்டரில் வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட கட் பண்ணுறேன், வரைகிறேன், கீ செயின், ஐடி கார்டு இதுதான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த லெதர் ட்ரைனிங்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு பசங்க வந்து ஒரு மிஷினில் உட்கார வைக்கிறோம்னா அவன் அடிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதே போல் அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து அவங்களுக்குள்ளே தெரியுது. ஒருத்தர் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. நிறைய கம்யூனிகேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என் பேர் பூங்குடி, என் பையன் பேர் வந்து கேசவன். அவனுக்காக தான் நான் இங்கே வந்தேன். என் பேர் கௌரி, எனக்கு 2 குழந்தைங்க, ரேவதி, தினேஷ்னுட்டு. என் பேர் வந்து பிரபாவதி, என் பொண்ணு 15 வயசாகுது, ருக்கு சோபனா. இந்த நிறுவனத்தில் 5 வருஷமாக படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் சொல்லலாம். இப்போ எங்களுக்காக இந்த அரசு நிறுவனம் கொடுத்துருக்க சுய உதவி தொழில் வந்து லெதரில் தைக்கிறோம். ஒன்றுமே தெரியாது. போன வருஷம் வந்து சார் சொன்னாங்க, இந்த போல் எங்களுக்கு வாழ்வாதாரம் அதுக்கு முன்னாடியே கேட்டோம், இந்த பசங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது வாங்கி பசங்களுக்கே வாங்கி கொடுக்கணுன்னா கூட சரியாக எங்கேயும் வேலைக்கு போக முடியல அப்படின்ட்டு ரொம்ப சிரமத்தை தான் எங்கள் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்க கூடவே வச்சுருக்கிற மாதிரி தானே இருக்குது, எங்களை தவிர யாரும் பார்த்துக்கவும் முடியாது அந்த குழந்தைங்கள. அப்போ இவங்க இங்கே வந்து இங்கே ஒரு லெதர் செக்டர் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் அதில் வந்து இருங்க, 15 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இது எப்படி நம்மளுக்கு லெதர் பற்றி எதுவும் தெரியாது, செய்ய முடியாது, நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சுய உதவி குழு எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்க. அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்காக வந்த நாங்கள் இவ்வளோ விஷயமும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். குழந்தையால் இப்போது இங்கே வர வருமானத்தை வச்சு நான் மேலும் இன்னும் என் குடும்பம் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து எந்த பீஸ் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டாக எதனா ஒன்று எடுத்து வச்சுட்டு போனால்
பார்க்குறவங்களும் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்காகச்சும் பார்க்கணுன்ற ஒரு விருப்பம். அதனால் சரின்னு நாங்கள் ஒரு முயற்சியால் எவ்வளோ வேலைங்களுக்கு நடுவில் நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து இங்கே செய்யணும். இதை ஆரம்பித்து கொடுத்தாரு எங்கள் சாரு, இந்த கோச்சிங் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சார். ரொம்பவே எங்களால் எதுவுமே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு, எங்களால் எல்லாமே முடியும்ன்றதுக்காக சிகரம் பேர் வச்சுருக்கோம். என் பேர் கோவிந்தராஜன். ஸோ லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சிலில் நான் வந்து மாஸ்டர் ட்ரெயினாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீக் பார்த்தாச்சுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோன்னா ஜஸ்ட் நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக நெக்ஸ்ட் வீக் பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து ஜஸ்ட் என்ன விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் வீக்கு நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் கூட இங்கே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. இப்படியே போய்ட்டுருக்கும்போது பேரண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கும்போது இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ டே பை டே நாங்கள் இந்த ஸ்டிச்சிங் ட்ரைனிங் அதர் ட்ரைனிங் போகும்போது அவங்களும் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் இதில் வந்து மிங்கிளாக ஆரம்பித்தாங்க. ஸோ மிங்கிளாக ஆரம்பித்த போது ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்களும் வந்து செஞ்சு எனக்கு காமிச்சிட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாச்சு. இது மாதிரி அவங்களும் ஒரு லேர்ன் பண்ணிட்டே வரும்போது அவங்க சக மாணவர் இருக்காங்களே அவங்ககிட்ட காமிச்சு நான் இது பண்ணேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடந்தது. ஸோ இன்னொன்று சொல்லணுன்னா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேசாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாங்க, சின்ன சின்ன ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் அவங்களே பண்ணிக்கினாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருந்தது. ஏன்னா 8 வருஷம் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையவே கிடைச்சிருக்கு. எங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கும் ஒரு வழி காட்டுறாங்க. எங்கள் பிள்ளைங்க மேலே மேலே நல்லா வரும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இது அவங்க கற்றுக்கணும், நாங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். இப்போ நான் முழு 100% நம்பிக்கை இருக்குது சார். முன்ன மாதிரிலாம் நான் அந்த மாதிரி பயத்தில் தான் முன்ன இருந்தேன். இப்போது இந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, அந்த பக்கத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், கடவுளின் கண்ணது என்னோட ப்ரேயர்ஸை வந்து செவி சாய்ச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். வணக்கம். Government Institute for Intellectually Differently Abled was established in 1984. Since then, we have been providing special education services, residential facility for children, and vocational training. In this vocational training, we have been mostly concentrating on self-employment trades such as agarbatti making, phenol making, candle making, etc. There was always a gap when we were trying to rehabilitate them successfully into the society in terms of finding them a job or creating sustainable avenues of self-employment. This gap has been taken to the notice of the authorities and they have answered to us through this group self-employment model pilot which is being implemented under the TN Rights project. In this model, we are actually not only looking at training the person with intellectual disability, we are actually looking at their families as well. Because we, from our experience, understood that there is likely to be a skill gap when we always concentrate on this one person with intellectual disability, and we always feel they need some kind of support across their journey. Taking that into consideration, we are actually training one person with intellectual disability and another person from their family who could be their parent, their siblings or their caretaker. This model we believe will address the competency gap which is likely to occur while they are doing their self-employment. We government of Tamil Nadu are very much motivated and we will ensure that no stones are unturned during this journey. We thank all the implementers behind this, especially the government of Tamil Nadu, the World Bank and Leather Sector Skill Council for bringing this to us. Thanks a lot.